இன்னைக்கு வந்து நம்ம சார்பெழுத்துக்கள ஒரு 3 வகை பார்க்க போறோம். முதல்ல வந்து உயிர் அளபடை. முதல்ல அளபடைனா நமக்கு என்னன்னு தெரியணும். அளபடைனா ஒரு எழுத்தோட ஓசை நீண்டு வருவதுதான் அளபடைன்னு சொல்லுவோம். அப்ப உயிர் அளபடை அப்படின்னா உயிரெழுத்தோட ஓசை நீண்டு வருவதுதான் உயிர் அளபடை. இப்ப எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா ஒரு திருக்குறள் இருக்கு. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. இதுல இந்த கெடுப்பதும் எடுப்பதும்ன்ற வார்த்தையை மட்டும் பாருங்க. இந்த தூவ பிரிச்சோம்னா இத்து கூட்டல் ஊ. அதே மாதிரி இந்த தூவ பிரிச்சோம்னா இத்து கூட்டல் ஊ. அப்ப இந்த ஊ பக்கத்துலயே இந்த ஊ வரும். இந்த உயிரெழுத்து நீண்டு ஒலிக்குது இல்லையா? நம்ம சொல்லி பார்க்கறப்பே தெரியும். கெடுப்பதும் எடுப்பதும் அப்படிங்கிறது தெரியும். அப்ப இந்த உயிரெழுத்தோட ஓசை நீண்டு வருவதால் இது வந்து உயிரளபடை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒற்றளபடை. ஒற்றளபடைனா என்னன்னா ஒற்றெழுத்துக்களோட ஓசை நீண்டு வருவதுதான் ஒற்றளபடை. இப்ப எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா கலங்குங்க நெஞ்சம். இதுல இப்ப கலங்கிய நெஞ்சம், கலங்கு நெஞ்சம் அப்படின்னா சாதாரணமான இருக்கும். கலங்குங்க நெஞ்சம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒற்றெழுத்து நீண்டு ஒலிக்குது. நம்ம சொல்லி பார்க்கறவே தெரியுது கலங்குங்க நெஞ்சம் அப்படின்னு நீண்டு ஒலிக்குது. அதனாலதான் இது வந்து ஒற்றளபடைக்கு எடுத்துக்காட்டா நம்ம வந்து சொல்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐகார குறுக்கம். முதல்ல குறுக்கம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு எழுத்தோட ஓசை குறுகி வருவதுதான் குறுக்கம். அதுல ஐகார குறுக்கம் அப்படின்னா ஐ என்ற எழுத்தோட ஓசை குறுகி வருவதுதான் ஐகார குறுக்கம். இப்ப நம்ம இதுக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா ஐவர், ஐந்து இதெல்லாம் எழுதலாம். எப்படின்னா ஐன்றது வந்து நெடில். நம்ம சொல்றப்ப ஆ இ உ ஏ ஐ அப்படின்னு தான் நெடில்ல தான் வரும். ஆனா இந்த இடத்துல நம்ம சொல்றப்ப ஐவர் அப்படின்னு சொல்றது கிடையாது, ஐவர் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த ஐ என்ற எழுத்தோட ஓசை குறுகி வருவதால் இது வந்து ஐகார குறுக்கம். எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா ஐவர், ஐந்து அப்படித்தான் சொல்றோம். அதனால இன்னைக்கு பார்க்கறது என்னன்னா சார்பெழுத்துக்கள் 10 இருக்குது. அதுல உயிரளபடை அப்படின்றது உயிரெழுத்துக்களோட ஓசை நீண்டு வருவது உயிரளபடை. எடுத்துக்காட்டு கெடுப்பதும். ஒற்றளபடை அப்படின்னா ஒற்றெழுத்துக்களோட ஓசை நீண்டு வருவது ஒற்றளபடை. எடுத்துக்காட்டு வந்து கலங்குங்க நெஞ்சம். மூணாவது வந்து ஐகார குறுக்கம். ஐகார குறுக்கம்னா ஐ என்ற எழுத்தோட ஓசை குறுகி வருவது ஐகார குறுக்கம். இது வந்து எடுத்துக்காட்டு நம்ம வந்து ஐந்து, ஐவர் இந்த மாதிரி சொல்லிக்கலாம். நன்றி.